கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் உங்களோட அடாப்டர் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான அந்த இண்டிகேஷன் நமக்கு ஒரு எல்இடி க்ளோ ஆகும். அண்ட் உங்களோட பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு எல்இடி க்ளோ ஆகும். அந்த 2 எல்இடியும் எரிய வைக்கிறதுக்கான சப்ளையாக இங்கே இருக்க இந்த 5 வோல்ட் எல்டிஓ லீனியர் ட்ராப் அவுட்புட்னு சொல்லுவோம், அது போயிடும். அதே மாதிரி இது பின் நம்பர் 3யில் இருக்கிற VRS3 அதாவது ரெகுலேட்டர் பவர்னு சொல்லக்கூடிய இந்த ரெகுலேட்டர் பவரானது 3.3 ஆனது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே சப்ளை வந்ததுக்கப்புறமா வெளியே போகும்போது 3VLP அப்படின்ற நேமில் வெளியே போயிடும். இது 3.3 LDO அப்படின்னு கால் பண்ணுறோம். இந்த 3.3 LDO அப்படின்றது போர்டில் பல இடங்களில் ட்ராவல் பண்ணும். மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களோட IO கண்ட்ரோலர், பயாஸோட 8th பின்னில் ட்ராவல் பண்ணுறது, RTC ரியல் டைம் கிளாக்காக இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் லிட் ஸ்விட்சில் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3.3 LDO அப்படின்றது ட்ராவல் ஆகும். ஸோ அடுத்ததான் இந்த ஐசிக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஐசியோட எனேபிள் சிக்னல். அப்போ அந்த ஐசியை பொறுத்தவரை எனேபிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பின் நம்பர் 20ல் EN1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பின் நம்பர் 6ல் EN2ன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காக 2 எனேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசி டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரே ஐசி தான் 2 விதமான பவரையும் அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வரும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற 5 வோல்ட் ஆல்வேஸ் பவர், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற 3.3 ஆல்வேஸ்